வணக்கம், வெல்கம் பேக் டு டு இட் தமிழன் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம்னா நிறையா சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்தோம்னா லைஃப் ஹேக் சீரிஸ் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு 4-5 வீடியோ போட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கைட் சீரிஸ் நிறையா பேருக்கு ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாம் கைட்லாம். ஸோ பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் ட்ரிக்ஸ். யாருக்கு தான் மேஜிக் ட்ரிக் பிடிக்காது? ஸோ நம்ம சேனலில் புதுசாக ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் வீடியோ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரிஸில் ஒரு வீடியோலையும் 3 ட்ரிக் போடுவேன். ஸோ அதில் ஒரு ட்ரிக்கில் பார்த்தோம்னா சயின்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ட்ரிக்காக தான் இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தோம்னா நம்ம கார்ட் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 7 நான் வந்து 7 எந்த சிம்பிளாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ஒன்று 7 மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இதுலேருந்து கொஞ்சம் கார்டை வந்து நான் எடுத்து கீழே வச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் கார்டை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது மேலே வந்து பார்த்தோம்னா இந்த 7 வச்சுட்டு இதை அப்படியே மூடிடலாம் அந்த கார்டை ஃபுல்லாகவே. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த கார்டை ஃபுல்லாக மூடியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து பார்த்தோன்னா 3 பங்காக வந்து நான் பிரித்து வச்சுக்கிறேன். 1 2 3. ஸோ இந்த 3ஆவது பங்குலேருந்து ஒரு கார்டை வந்து உங்கள் ஃப்ரெண்டை வந்து எடுக்க சொல்லுங்கள். ஸோ எந்த கார்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டுக்கு பதிலாக வந்து நானே எடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா 8 வந்து இந்த சிம்பிளில் வந்து இருக்குது. ஸோ இதை அப்படியே மூடி இது மேலே வச்சுருங்க, ஃபஸ்ட்டு வச்சுருக்க செட்டில். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா பேலன்ஸ் இருக்குது, இது மேலே வச்சிட்றேன். ஸோ இந்த பேலன்ஸையும் இது மேலே வச்சிட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அப்படியே இப்படி பண்ணிட்டு இப்போ 7க்கு முன்னாடி இருக்கிறத ஃபுல்லாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த 7ஐயும் அப்படியே மூடிக்கிறேன் இது மேலே வச்சுட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7ஆம் நம்பர் கார்டை வந்து நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 நான் மறுபடியும் எடுத்து வச்சுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எந்த கார்டுமே தேவையில்லை, நம்ம வச்சுருக்க அந்த 3 கார்டே போதும். ஸோ 1 2 3 4 5 6 7ஆம் நம்பர் கார்டு இது. ஸோ பேக்கில் திருப்பி பார்த்தா நம்ம எடுத்துருக்க 8 வந்துடுச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்ட போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வந்து சஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு சிம்பிள் 7ஆம் நம்பர் சிம்பிள் இருக்க கார்டை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த கார்டுலேருந்து நான் கீழே எடுத்து வைக்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த கார்டு வந்து 20 கார்டு உங்ககிட்ட வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 கார்டு. நான் இந்த கார்டில் வந்து 20 கார்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த கார்டு இருக்குல்ல, நம்ம ஆக்சுவலாக 7 வச்சுருக்கோம்ல, ஸோ அதை இது மேலே வச்சுட்டு இது மேலே வச்சு இப்படி மூடிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே செஞ்சு காமிச்சிருப்பேன். இதில் வந்து 3 பங்காக வந்து நம்ம பிரிக்கணுன்ட்டு. ஃபஸ்ட்டு பங்கு பிரிக்கும் போது அந்த நம்ம வச்சுருக்க 7 இருக்குல்ல, அந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து வராமல் பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பங்கை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ரெண்டாவதாக நம்ம எடுக்கிறதுல வந்து அந்த 7 இருக்கணும். ஸோ மற்றவங்ககிட்ட காட்டாதீங்க, ஸோ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 3ஆவதாக எடுக்கிறதையும் நம்ம தனியாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ 3ஆவதாக நம்ம பங்கு எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஏதாச்சும் ஒரு கார்டு எடுக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து K வந்திருக்கு. ஸோ இப்போ K வந்த கார்டை நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரிச்சுருப்போம்ல, ஸோ அது மேலே அப்படியே வச்சுட்டு சொல்லிடுங்க. ஸோ பேலன்ஸ் இந்த கார்டையும் இது மேலே வச்சிடலாம். ஸோ இந்த கார்டையும் இதான் அந்த 7ஆம் நம்பர் இருக்க கார்டு, ஸோ இது மேலே வச்சிடலாம். ஸோ இது மேலே வச்சுட்டு இப்போ வந்து அப்படியே விரிச்சிருங்க. ஸோ இந்த 7ஆம் நம்பர் கார்டு வந்து இங்கே இருக்குது, இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த 7ஆம் நம்பர் கார்டை அப்படியே திருப்பி வச்சுருங்க. ஸோ இதுலேருந்து என்ன ஆரம்பிங்க, 1 2 3 4 5 6 7 இந்த கார்டை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 இந்த கார்டை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 இந்த கார்டை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட 3 கார்டு இருக்குது. ஸோ இதை வந்து கீழே தான் வைக்கணும். 1 2 3 4 5 6 7 7ஆவது கார்டு கேவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கே தான்.
ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் எடுத்த கார்டு வந்துருச்சு, வேறு லெவலில் இம்ப்ரெஸ் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணலாம், மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் ட்ரிக் போகலாம். ரெண்டாவதாக பார்க்க போகிற மேஜிக் ட்ரிக் பார்த்தோன்னா ஒரு சயின்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இதில் என்ன சயின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக இது போல் ஒரு பாட்டிலோ இல்லை வந்து கிளாஸோ எடுத்துகிட்டு அதை தண்ணி ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா தண்ணியை நான் கவுத்துறேன். ஸோ கவுக்கும் போது கீழே தண்ணி பதன்னு ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ மேஜிக் ட்ரிக் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கையை கொண்டு போயிட்டு நான் வைக்கும்போது லைட்டாக அந்த தண்ணியிலேருந்து கையை எடுத்தேன்னா அந்த தண்ணி கீழே விழவே விழாது. ஸோ நம்மளோட மேஜிக் ட்ரிக் இதுதான். ஸோ இந்த ட்ரிக் வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமேட்டு சயின்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நான் ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஒன்று எடுத்துக்கிறேன். நீங்கள் கார்ட்போர்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சயின்ஸ் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேஜிக் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து தெரியாமல் தானே பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பாட்டில் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுக்கு மேலே வச்சுட்டு சைடில் ஃபுல்லாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அந்த பாட்டிலோட சைஸுக்கு. ஸோ சைஸ் இது தான். ஸோ இதை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்தோன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் ஆகி எடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா அந்த டாப் மேலே வைக்கும்போது கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை போடணும். ஸோ இந்த ஹோல் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக நம்ம இது போல் ஒரு குச்சி எடுத்துகிட்டு ஸோ ஜஸ்ட்டு வந்து அந்த ஹோல் வழியாக மேலே விட்டுட்டோம்னா ஸோ டாப்புக்கு போயிடும். அந்த வந்து குச்சி வந்து டாப்புக்கு போயிடும். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்க சயின்ஸு. ஸோ இப்போ வந்து இந்த ட்ரிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஊற்றி காட்டுங்க, கீழே எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த கையை எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சர்க்கிள் ஷேப்பை வந்து கரெக்டாக அந்த பாட்டில் ஹோலில் வந்து மாட்டுற மாதிரி வச்சுட்டு ஸோ கரெக்டாக அப்படியே பொறுமையாக கையை வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக பக்காவாக நின்றுடும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் எப்பயும் போல் அந்த குச்சியை வச்சு விட்டிங்கன்னா மேலே டாப்புக்கு போயிடும். ஸோ இது வந்து எப்படி சயின்ஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ கிராவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பொருளை வந்து நிற்க வச்சோன்னா கீழே விழுந்துடும் கிராவிட்டினால. ஸோ அதுதானே கிராவிட்டி. இது எப்படி தானாக நிற்கிது அப்படின்னு பார்த்தோன்னா இது பேர் தான் ஆன்டி கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாட்டிலுக்குள்ளே இருக்க ஏர் ப்ரெஷரோட பாட்டிலுக்கு வெளியில் வந்து ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை வந்து கீழே பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஆன்டி கிராவிட்டி. ஸோ சயின்ஸ் பேஸ் பண்ணி ஒரு மேஜிக் ட்ரிக்கும் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற மேஜிக் ட்ரிக் பார்த்தோம்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ட்ரிக்குன்னு தான் சொல்லணும். பார்க்கும்போது சும்மா வேற லெவலில் இருக்கும். ஜஸ்ட்டு நான் ஒரு ஜோக்கர் கார்டு வந்து கையில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த கார்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நான் அந்த கார்டை வந்து ரெண்டு கையால் பிடிச்சிருக்கேன். ஸோ லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுறேன், ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டை வந்து மெதுவாக எடுத்துடுறேன். ஸோ இப்போ ரைட் ஹேண்டில் நான் வந்து பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நான் ரைட் ஹேண்டையும் மெதுவாக இழுத்துறேன். கார்டு வந்து பார்த்தோம்னா எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அப்படியே வந்து ஸ்டெடியாக வந்து நிற்கிதுன்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க எப்படா இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரிக்கு வந்து பார்த்தலாம் நம்ம எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருக்க விளக்கமாறு குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து கார்டுக்கு பின்னாடி வந்து நான் லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ கார்டுக்கு வந்து சென்டராக நீங்கள் வந்து ஒட்டிக்குங்க. இதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா உங்கள் கைக்கு கீழே வந்து அந்த ஸ்டிக்கை வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் மெதுவாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி சும்மா வச்சுக்க அவங்கக்கிட்ட முன்னாடி வச்சு காமிச்சிக்கங்க. ஸோ டக்குன்னு விட்டிங்கன்னா பார்த்தா கார்டு வந்து அந்த இடத்துல தெரியும். இதை வந்து பார்த்தோன்னா சைடு போர்ஷனில் வச்சு எடுத்துடாதீங்க, கேமராலாம் வச்சு எடுக்கிற பட்சத்தில். ஸோ சென்டராக வச்சு எடுங்க, அப்போ தான் வந்து ட்ரிக்கு வந்து கரெக்டாக பக்காவாக இருக்கும். ஸோ இதை வச்சு உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சு போட்டு பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டு முடிச்ச உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்த ட்ரிக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சீரிஸ் கண்டினியூ பண்ணலாமா நீங்கள் சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.